நம்மள நிறையா பேர் லேட்லி இதை ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். நான் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் சிஸ்டர், காலையில் எழுந்துச்சி நான் பிரபஞ்சத்தோடு நான் பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ப்ரேயர்ஸ் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் ஒரே விஷயம். எத்தனை பேருக்கு இதுக்கான விடை தெரியும், இதுக்கான ஆன்சர் தெரியும்? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டியை கொடுக்கணும்னு நான் வந்து சிவபெருமான்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் ஆல்சோ யாருக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வேலை கோயிலுக்கு முடியல, நான் சிவன் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், ப்ரேயர்ஸ் மிஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் பாருங்கள். நான் அந்த வீடியோ எண்ணில் நான் வந்து இன்னொரு சிவலிங்கத்தையும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ப்ரேயர்ஸ்னால் அது வந்து நம்ம மோர் டு ரிலீஜியன்னு சொல்லலாம், ரிலீஜியஸான ஒரு விஷயம். புத்திசம், இஸ்லாமிக், ஹிந்துசம், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ப்ரேயர்ஸில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு கிரியேட்டர், அந்த கிரியேட்டர் வந்து குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இவங்கள வந்து நம்ம வழிபடுறது. நம்ம அவங்கள பற்றின கதைகள் நிறையா கேட்டுப்போம். சின்ன வயசில் அப்பா அம்மா கும்பிட்றத பார்த்துருக்கலாம், திருவிழா செய்கிறப்ப நம்மளுக்கு ஒரு சக்தி அதில் வந்திருக்கலாம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறையா பேர் அவங்க உலகத்தில் இருக்கிற நிறையா பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நான் வந்து முருகன் அப்பா வேண்டியது, எனக்கு குழந்தை பிறந்துச்சு ஆஃப்டர் 14 இயர்ஸ், நான் காளியம்மா கும்பிட்டேன், நான் பிஸ்னஸ் பிறந்தேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அழகான கதைகளை நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு அந்த கடவுள் மேலே, அந்த கோயில் மேலே எக்ஸ்ட்ராவான நம்பிக்கை, அன்பு நிறையவே வருது. ஸோ ப்ரேயர்ஸ் வந்து இட்ஸ் சம்திங் தட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு வந்து மாலை போடுறோம், பால் கூட எடுக்கிறோம்னு வேண்டிக்கிறோம், பூஜை பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம், டெய்லி லைஃப்பில் பண்ணுற ஒரு விஷயம். ப்ரேயர்ஸில் நம்ம வந்து கேட்போம், என்ன கேட்போம்னா, கடவுளே எனக்கு இந்த வீடு லோனை பாஸ் பண்ணி கொடுங்க, கடவுளே நான் இந்த பர்சனை விரும்புகிறேன், நல்லபட சேர்த்து வைங்க, கடவுளே எனக்கு பாதுகாப்பை கொடுங்க, கேட்குற விஷயம். அப்படி அது நடந்துச்சுன்னா நம்ம என்ன வேண்டிக்கோன்னா, இதை நடத்தி கொடுத்தா நான் இது நேத்திய கடனை உனக்கு செலுத்துகிறேன், அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு நான் பால் கூட எடுக்கிறேன், நான் கிடா வெட்டுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து வேண்டிக்கணும். இது வந்து ப்ரேயர்ஸ். இது நம்ம டெய்லி செய்யலாம். மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? மேனிஃபெஸ்டேஷன்னா என்னங்க சொல்கிறாங்க, நடந்ததை முன்கூட்டி நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபியூ டேஸ் பேக் கூட என்னோடய கர்சன் சிஸ்டரோட அம்மா அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி சொல்கிறப்ப, இது என்னடி புது கதையாக இருக்குதுன்னு அவங்க கேட்டிருந்தாங்க. அது என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்ட மாதிரி முன்கூட்டியே கற்பனை பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது லாங் ஸ்டாரி ஷார்ட், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். நம்மளோட ஆள் மனதுக்கு, நம்மளோட மைண்ட்க்கு வந்து எது ரியாலிட்டி எது வந்து ஃபேக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம சொல்கிறது தான் அது நம்பும். இப்போ கூட கோயிலில் நான் வந்து ஒரு விஷயம் பார்த்தேன், அதோட தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். இந்த வீடியோ செய்யணுன்றிருக்கு, நிறைய பேருக்கு கிளாரிட்டி கொடுக்கணுன்னு இருக்குது, நான் நம்புகிறேன். இங்கே வந்து ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரமாக அவங்களோட ஸ்லீப்பரை காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. கூட சேர்ந்து நானும் அவங்க தேட ஹெல்ப் பண்ணேன். அப்புறமா என்கிட்ட சொன்னாங்க, ஐயோ சிஸ்டர் அதுதான் என் ஸ்லீப்பரு, நான் எப்பயுமே ஆரஞ்சு கலர் ஸ்லீப்பர் போட்டுட்டு வருவேன், இன்றைக்கி நான் வந்து ப்ரௌன் கலர் போட்டு வந்திருக்கேன், ஷூ போட்டு வந்திருக்கேன். ஸோ என்னால் என் மைண்ட் கேப்சர் பண்ண முடியல, ஏன்னா நான் டெய்லி அந்த ஷூ தான் எல்லா இடத்துக்கும் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம டெய்லி பண்ணுற விஷயத்தை நம்ம நம்புறதுனால அது நம்மளோட பழக்கத்துக்கு வருது. அவங்க பாருங்கள், எப்பயோ போட்டிருந்த ஷூவை வந்து நேற்று வரைக்கும் போட்டிருந்த ஷூவை இன்றைக்கும் நான் போட்டிருக்கேன்றது ஆணித்தரமாக நம்பி கண்ணு முன்னே இருக்க ஷூவை அவங்க வந்து ரிலைஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் பேசிக்லி அபவுட், நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அது நடந்துட்டால் நீங்கள் என்ன வைப்ரேஷன் எனர்ஜி ஃப்ரீக்குவென்சியில் இருப்பீங்களோ அதுவாகவே நீங்கள் நம்பி வாழ ஆரம்பித்து, ஏன் நீங்கள் நம்பி வாழ ஆரம்பிச்சிட்ட பிறகு நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டீங்க, அட்டாச்மெண்ட் தேட மாட்டீங்க. எப்படா நடக்கும், எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காத வெறிப்பட மாட்டீங்க. நீங்கள் வெறிப்படும் போது நீங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கோ கடவுளுக்கோ அனுப்புகிற அந்த எனர்ஜி வந்து கவலையான எனர்ஜி, லோ எனர்ஜி. இதே நீங்கள் அது நடந்துச்சுன்ற சந்தோஷத்தில் இருக்கப்போ பெருத்த இன்பத்தில் நீங்கள் இருப்பீங்க. இருக்கும்போது நல்ல எனர்ஜியாக, ஹை வைப்ரேஷன் எனர்ஜியாக, பாசிட்டிவிட்டியாக நீங்கள் அனுப்பும்போது பிரபஞ்சத்துக்கு வந்து அந்த மாதிரி எனர்ஜி தான் அதிகமாக பிடிச்சனால அதை வந்து அது தானாக நடத்தி கொடுக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் கர்சன் கிட்ட, உங்கள் அக்காவோ இல்லை உங்கள் அம்மா கிட்டோ யார்கிட்டயோ வந்துட்டு லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ஒரு 50 வெள்ளி காசு கேட்டுப்பீங்க. ஓகே, அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ஹவர் ஒன்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு அடிச்சு எங்கே காசு, உண்மையாகவே உன்ட்ட காசு இருக்கா, நீ கொடுப்பியா மாட்டியா, அவனை எப்படி நம்புறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கொடுக்க நினச்சவங்களுக்கும் இது என்ன போய் சந்தேகப்படுறது, நான் ஏன் இதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான்
இறைவன் கிட்ட படித்த உனக்கு, பிரபஞ்சத்துக்கிட்டையுமே படித்த உனக்கு, இவ்வளோ தூரம் கொண்டு வந்த உனக்கு அடுத்து இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு உனக்கு கொடுக்கவும் தெரியும். நான் நம்புகிறேன், நீ இருக்க, நடந்ததெல்லாம் நல்லதுக்கே, நடக்க போகிறதும் நல்லதுக்கே நான் நம்புகிறேன்னு சொன்னால் நம்ம ஹை எனர்ஜியில் இருப்போம், ஒரிலெஸ்ஸாக இருப்போம். கவலை குறைவாக இருக்கும்போது நிறைய நல்ல விஷயம் நமக்கு வந்து வரும். இது வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸோ ப்ரேயர்ஸ் நம்ம டெய்லி செய்யலாம். மேனிஃபெஸ்டேஷனும் டெய்லி நான் செய்யலாமான்ற கேள்வியும் நிறையா பேருக்கு இருக்குது. நீங்கள் செய்யலாம், ரெண்டுமே ஒன்றா செய்யலாம். இப்போ நான் வந்து ரெண்டுமே செய்யலாம். நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, ப்ரேயர்ஸ்லேயும் சரி இல்லை மேனிஃபெஸ்டேஷன்லையும் சரி, நான் ஆசைப்பட்ட அனைத்துமே நடந்துட்ட மாதிரி நான் நம்புவேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ பார்த்தேன், அதுலேருந்து கொண்டேன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற முன்னே அந்த தாய் வந்து பால் கொடுக்க தயாராகுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துமே நியூட்ரிஷனுமே அந்த பாலில் இருக்கும். அதே மாதிரி இந்த இயற்கைக்கு கடவுள் அனைவருக்குமே நம்மளை படைச்சிட்டாங்க. நம்மளுக்கு தேவையான ஆட்கள்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண, நம்மளுக்கு லெசன் கற்றுக் கொடுக்க, நம்ம வாழ, நம்மளை புரிய வைக்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றுலேயுமே அதான் சொல்லுவாங்க, எல்லாத்துலேயுமே லெசனும் இருக்குது, பிளெஸிங்கும் இருக்குன்னு. எல்லாத்தையுமே அவங்க படைச்சிட்டாங்க. ஜஸ்ட் நம்மளை ஹர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளோட சொந்த எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இந்த பர்சன் கிடைக்கல, எனக்கு வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குது, எனக்கு ரிலேஷன்ஷிப்லேயே லக்கு இல்லை, எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை நான் கையை வெட்டிக்கிறேன், நான் மருந்து குடிச்சிக்கிறேன், டச்சு இந்த மாதிரிலாம் நினைக்கிறது. ஐயோ அவங்க அந்த காடி பாய்க்கிறாங்க, எனக்கே அந்த காடி கிடைக்கல, வாழ்க்கையே பிடிக்கல, கடவுள் ஏன் பாரபட்சம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறது. இந்த மாதிரியான எனர்ஜி, ஈகோ, போராமப்படுறது. இப்போ அடுத்தவங்க ஒரு நல்ல வீடியோ போடுறாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, உங்களுக்கு உங்கள் ஒப்பீனியன் இருக்கிறதுனால அவங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் தப்பாக அப்படி கமெண்ட் பண்ணுறது, அவங்க பற்றி 4 பேர் தப்பாக சொல்கிறது, இந்த மாதிரி டச்சு நெகட்டிவான எண்ணத்தை நம்ம உள்ளுக்குள்ளே வளர்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் அது திரும்ப வரும். இதே நம்ம வந்து பாசிட்டிவாக கேர்ஃப்ரீயாக படித்தவனுக்கு காக்கவும் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தோம்னா நம்ம பாதில் கெட்டது வராமல் இல்லை, ஒரு தடை, அது கெட்டதில் தடை வராமல் இல்லை, அந்த தடையில் நம்ம ஏதோ ஒரு புது லெசனை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை ஒன்றும் ஸ்ட்ராங்காக கொண்டு போவோம். இது காஷினியோட மெசேஜ். அகெயின் யாருக்கெல்லாம் டெம்பிள் வர முடியலையோ நான் உங்களுக்காகலாம் மனசார வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கூட நீங்கள் வந்து ஒரு தற்செயலாக பார்க்கல, எதுவுமே இன்சிடென்ட்டில் நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால நடக்குது. ஸோ மேனிஃபெஸ்டேஷனும் ப்ரேயர்ஸும் டிஃப்ரெண்ட்னு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே டெய்லி பண்ணலாமான்னா பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா, ஆசைப்பட்ட விஷயம் நடந்துட்டால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட போய், கடவுளே நான் ஆசைப்பட்ட காடியில் தான் இப்போ நான் டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்கேன், கடவுளே நான் ஆசைப்பட்ட ஒரு என்னை சின்சியராக காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் அவர் கூட ஒரு கௌரவமான சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப சுலபமாக எஃபர்ட்லெஸ்லியாக நடத்தி கொடுக்குற உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு எப்பயும் செய்வேன். உங்கள் பேரை சொல்லி கடவுளே நான் 4 பேருக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டாச்சும் கொடுப்பேன். உங்கள் பேரை சொல்லி கடவுளே நான் 4 பேருக்கு பிடிச்ச நன்மையை நான் செய்வேன், பெருசாக முடியும் ஒரு நன்மையை நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கணும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் வந்து டெய்லி செய்யணுமா கட்டாயமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா லெட் கோன்னு ஒரு தியோரி இருக்குது. நான் எப்பயுமே என் வீடியோ சொல்லியிருக்கேன், மேனிஃபெஸ்டேஷனில் லெட்டிங் கோ முக்கியம். ஏன்னா நான் இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க காசு கேட்குறீங்க, அவங்க கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வெறுப்பு வரும். அதே மாதிரி தான் ஒரு டெக்னிக் இங்கே செஞ்சுட்டா ஒரு 1-2 வீக்காச்சும் ஃப்ரீயாக அதை விட்டுருங்க, சந்தோஷமாக இருக்குது, அது கிடச்சிருச்சு அவ்வளோதான். விட்டுட்டிங்கன்னா அது தானாக மேஜிக் மாதிரி வரும். நீங்கள் எப்போ நடக்கும்ன்ற எனர்ஜியில் இருந்தீங்கன்னா ஒன்று அந்த டெக்னிக் செஞ்சது பலன் இருக்காது, ஒன்று அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்காமல் போகும், இல்லைன்னா ரொம்ப டிலே ஆகும். ஓம் நம சிவாய.